எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. இறைவனுடைய அருளால் உங்கள் அனைவரையும் இந்த வார ராசி பல நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு வரோம். அதில் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான செய்திகளோடு நான் சந்திக்கிறேன். இந்த வாரம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை, தை மாதம் 12ஆம் தேதி முதல் தை மாதம் 18ஆம் தேதி வரை, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. கடவுள் தான் டிவைன். ஆன்மீகம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்னா ஏதோ ஒரு நூல் இழை நம்ம ஆன்மீகத்தோடு ஒத்து போகிறதுனால தான் நிம்மதி இருக்குது. எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் ராஜகுபேரனாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை, கடவுள் வழிபாடு இல்லை அப்படின்னா அந்த வீடே நல்லா இருக்காது. கடவுள் வழிபாடுங்கிறது யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல இருக்கணும், கடவுளுடைய நாமதேயத்தை சொல்லணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நாள் ஒவ்வொன்றும் பிரகாசமாக இருக்கும். நம்மளால் முடியாதது இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். இந்த வாரம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே பார்க்குற சந்திராஷ்டம். சில நட்சத்திரங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை, அறிவுக்கு ஒரு உரை கொடுக்குறோம். ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை சித்திர நட்சத்திரம், கவனமாக இருக்க வேண்டும். ஜனவரி 28 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம். ஜனவரி 29 வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். ஜனவரி 31 சனிக்கிழமை கேட்ட நட்சத்திரம். மாத பிறப்பான பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம். ஆக இந்த அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில், விஷ்ணு ஆலயத்தில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி சுவாமியே வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தில் நான் சொன்ன மேற்கொண்ட அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்க. சில விஷயம் நடக்கலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க, மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்புங்க, நல்லது நடக்கும். சந்திராஷ்டமும் ஒரு முக்கியமான நாள். சந்திரன் 8ல் இருப்பதுனாலே நம்மளுடைய புத்தி தாறுமாறாக வேலை செய்யும். அந்த இடத்துல யாருடைய சொல்லுக்கு நாம் மயங்கிடக்கூடாதுங்கிறது தான் இந்த இடத்துடைய முக்கியம். இந்த வாரத்துடைய முக்கியமான பகுதி, இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஒரு பலம் இருக்குது. கடந்த நாட்களில், மாதங்களில் இந்த வாஸ்து பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இருக்கலாம். உங்கள் வீட்டில் மனை சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வாரம் திங்கட்கிழமை வாஸ்து நாள். நாளைய தினம் 10:06 முதல் 10:42 வரை காலையில் இந்த வாஸ்து நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஆரம்பிங்க. சார், புது வீடே கட்டியிருக்கிறேன், எனக்கு வீட்டில் ஒரு வசீகரமே இல்லைன்னா இந்த வாஸ்து நாளில் 10:06 முதல் காலையில், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு, ஜனவரி 26 திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திராஷ்டம் அன்னைக்கு வாஸ்து நாள் அன்னைக்கு வருது. அன்னைக்கு 10:06 முதல் 10:42 வரை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்கி வைங்க. வீட்டில் ஏதாவது ஒரு தண்ணி தொட்டி வாங்கி வைக்கலாம், ஜக்கு வாங்கி வைக்கலாம், ஏதோ ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு அது நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி தை கிருத்திகை மிஸ் பண்ணாதீங்க. முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய அனுக்கிரகம் இந்த வாரத்தில் 2 டே முருகனுக்காக உட்காருது. ஒரு டே தை கிருத்திகை, இன்னொன்று லாஸ்ட்டில் தை பூசம். ஆக இந்த வாரமே முருகன் தான் அமக்கலப்படுத்துகிறார். அதனால் முருகனுக்காக இந்த வாரம் முழுமையாக விரதம் இருங்க. நான்வெஜ் மேக்சிமம் சாப்பிட்றது இந்த வாரத்தில் நிப்பாட்டிக்கிங்க, ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அதுவுமா தை கிருத்திகை வருது. செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் ஒன்றா வர்றதுனால மிஸ் பண்ணாதீங்க. முருகனுக்கு விரதம் இருங்க, ரொம்ப விசேஷம். விரதம்னா என்னன்னா, நம்மளை ஒருநிலைப்படுத்துவதற்காக, நம்ம சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவதற்காக உள்ள ஒரு நாள் தான் விரதம்.
அப்படி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தபஸ், நான் இது நினைக்கிறேன் அப்படின்னா முருகனை நினச்சி ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை நம்பி நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாரெல்லாம் பாராயணம் பண்ணி முருகன பெருமானை சரணடைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் எப்பேற்பட்ட இடர்களையும் மாற்றி கொடுப்பார். கந்தா என்றால் கவலை தீரும். அது என்னைக்கு வருது? ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை. ஜனவரி மாதம் 29 வியாழக்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி. ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய தினத்தில் பெருமாளை எப்படியாவது சேவிக்கிறதுக்கு பாருங்கள். ஏகாதசியில் பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது ஏகமாக நம்ம தனித்து செயல்பட முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வளர்பிறை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வளர்பிறை பிரதோஷம், சுக்லபக்ஷ பிரதோஷம்னு சொல்லுவா. அன்றைய தினத்தில் சிவபெருமான உமா மகேஸ்வரரோடு இணைந்து வழிபாடு பண்ணுறது. நந்தி உமா மகேஸ்வரர் வழிபாடு. கொடிமரத்துக்கிட்ட நின்று நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். நம்பி செய்யும். அடுத்தது பிப்ரவரி 1 மாத பிறப்பு, ஆங்கில மாத பிறப்பு. வாரத்துடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தைப்பூசம் வருது. ஸோ என்ன ஆகுது? அன்றைக்கி கிரிவலம் போகிறவா போகலாம். அந்த பௌர்ணமி அன்றைக்கி தான் வருது, தைப்பூசம். ஸோ எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு டே அன்றைக்கி. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் உங்கள் ஆற்றுல எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம், சுப்ரபாதம் ஃபஸ்ட்டு, அடுத்து கந்தசஷ்டி கவசம், அடுத்தது யூடியூப்பில் போட்டு லலிதா சகஸ்ரநாம பாராயணம், அதுக்கு அடுத்தபடியாக அபிராமி அந்தாதி பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த 5 ஓட விடுங்க. யூடியூப்பில் ஓடிகிட்டே இருக்கட்டும். உங்கள் ஆற்றுல ஃபுல்லாக உங்கள் வீட்டில் நடந்தால் நல்லது. ரொம்ப விசேஷம். அந்த நாள் ஒரு வரம் கொடுக்கக்கூடிய நாள், தவம் இருக்கக்கூடிய நாள். வர ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல் அந்த நாளில் ஏதாவது ஒன்று பயங்கரமான பிளானிங் பண்ணி சுவாமிகிட்ட நீங்கள் கேளுங்க. அந்த சுவாமி நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவாங்க. நம்புங்க. முருகனுக்கு ஏற்ற நாள், அம்பாளுக்கு ஏற்ற நாள், சிவபெருமானுக்கு ஏற்ற நாள். ரொம்ப அற்புதமான ஒரு நன்னாள். பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை, தைப்பூசம், பௌர்ணமி கிரிவலம். ஸோ இந்த வார ராசி பலனுக்குள்ளே வந்துடலாம். அன்பான மேஷராசி நேயர்களே, மேஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரத்தோடைய ஸ்கெட்சு கதாநாயகன் புத பகவான். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை வேகப்படுத்த போகிறார், துரிதப்படுத்த போகிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்டில் என்னை தவறாக பேசிட்டாங்க, என்னை ஏன் ஒரு தப்பாக நினைக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த இடம் முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்கக்கூடிய வாரம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் மேஷ ராசிக்கு. காரணம், இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது, அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராத்திரி கும்பத்திலே புத பகவான் உள்ள வரார். இப்போ 10ஆம் இடத்துல வாரத்தில் இருக்கார். வாரத்துடைய அடுத்த பகுதியில் 11ஆம் இடத்துக்கு வரதுனால உங்களுடைய பதவி சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பிளானிங் இப்போ கிடைக்க போகுது. லாபத்தை பார்க்க போறீங்க. ஒரு குட் நியூஸ் இந்த வாரத்தில் உண்டு. மேஷத்திற்கு குட் நியூஸ் உண்டு. இந்த குட் நியூஸை முருகப்பெருமான் நடத்தி கொடுக்க போறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க போகுது. நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுது. இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். நல்லது நடக்கும். ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் புத பகவான் 9வது வீட்டில் இருந்து 10வது வீட்டுக்கு வருகிறார். நீண்ட நாளாக பதவி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த பேச்சுவார்த்தைகள், இழுபறியாக இருந்த குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ மாறி ஒரு சுமூகத்திற்கு வரப்போகுது. உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது. புத பகவான் அனுகிரகத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராத்திரி வரை 9வது வீட்டில் இருக்கிற புதன் 10வது இடத்துக்கு வருகிறார் 29ஆம் தேதி ராத்திரி. அதனால பிப்ரவரி 1க்குள்ள ஒரு சிறப்பான தகவல் வந்து சேரப்போகுது. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அரசியலில் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்ததுன்னா அது விலகிடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் கிடைக்கும். ரிஷபராசியுடைய சந்தோஷம் மேலோங்கும். இது ஒரு குட் வாரம்.
இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் வீக், ரொம்ப சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். முருகபெருமானை இந்த வாரத்தில் அதிகமாக வழிபாடு செய்ய 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 நிறைய நல்ல பலனை ரிஷபராசி பெற போறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது, நல்லது நடக்கும். மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆரம்பத்தில் 8ல் இருக்கார், அடுத்தது 9வது வீட்டுக்கு வருகிறார். அதனால் இழுபறியாக இருந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு சிரமமாக இருக்குங்க அப்படின்ன விஷயங்கள்லாம் உங்கள் புத்திசாலித்தனத்தினால அது ஈஸியாக முடிய போகுது. ஒரு பெரிய மிராக்கல் உங்கள் லைஃப்பில், பெரிய அச்சீவ்மெண்ட்டை இந்த வாரத்தில் மிதுன ராசி அடைய போகிறீங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். அதுவும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ள. அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 29ஆம் தேதி இரவு முதல் பார்த்தீங்கன்னா 9வது வீட்டிற்கு புதன் போகிறதுனால ஆசை இன்னும் அதிகரிக்கும். அந்த ஆசையின் பால் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய விஷயத்தை இந்த வாரம் ஜமாளிக்க போகிறீங்க, ட்ரீட்டெல்லாம் வைக்க போகிறீங்க, பார்ட்டி வைக்க போகிறீங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மேலிடமாக தெரிய போகிறீங்க. மனசில் ஒரு இரத்த நாணங்கள்லாம் பூரிப்பில் அடைய போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நிறைய விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் நிறைய கையில் வச்சுருக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் இந்த வாரம் மிதுனத்திற்கு ஏற்படும். இது குட் வீக். இந்த வாரத்தில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் நல்லா இருப்பீங்க. கடகராசி, எதிர்பார்த்த மன கஷ்டங்கள், ஒரு பெரிய மன கஷ்டம் இருக்குது சாமி, எனக்கு என்ன எப்படி விலகுனே தெரியல, என் குடும்பத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை, என்னை யாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, இந்த கடகத்தை ஏன் இப்படி போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, ஏதாவது நல்லது நடக்கும்னு நினச்சி போகும்போது இப்படி என்னை டவுன் பண்ணியே வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிற இந்த கடகராசி பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் உங்கள் மனசுக்கு பூரிப்பு அடையக்கூடிய வேற தொந்தரவாக இருவங்க, தொல்லையாக இருந்தவங்க விலக போகிறாங்க. டோன்ட் ஃபீல். அதுவும் பாருங்கள், ஜனவரி 29 வரை கடகத்துக்கு 7வது வீட்டில் இருக்கிற புதன் அடுத்தது 8வது வீட்டுக்கு மாறுறாரு. பிப்ரவரி 1க்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. உங்கள் மேலே உயிருக்கு உயிராக சில பேர் உங்களை அன்பை வெளிப்படுத்த போகிறாங்க. நிறைய போட்டி போட்டு அன்பு உங்கள் பக்கம் வரப்போகுது. அதனால் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் விலகி இந்த வாரம் இது மிராக்கலாக இருக்கே, நம்ம கிள்ளி பார்ப்போமே கையை அப்படின்னு கூட கிள்ளி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லது நடக்க போகுது. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு தான் முருகனை ரொம்ப பிடிக்குமே. முருகன் மேலே இன்னும் கொஞ்சம் லைக்கை வைங்க கடகராசிக்காரர்களே. புதன் உங்களுக்கு அழகான ஸ்கெட்சை போடுறாரு. உங்களுடைய இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், லௌகீக வாழ்க்கையாக இருக்கட்டும், சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் சூப்பர் வாரங்க, நல்லது நடக்கும். சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை 6வது வீட்டிலிருந்து 7வது வீட்டுக்கு மாறுகிறார் புத பகவான். இந்த புதன் 29ஆம் தேதி ஜனவரி 29 ராத்திரி பார்த்தீங்கன்னா 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு போகிறாரு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கிற உடல் பிரச்சனைகள் தீரப்போகுது. உடம்பு சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், சின்னதாக ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணுமே அப்படின்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஏதாவது ஒரு டேப்லெட்டே குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு வரப்போகுதுங்க. டாக்டர் உங்களுக்கு குட் நியூஸ் அப்படிலாம் கை கொடுக்க போகிறாரு. அதுவும் இந்த குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை வரம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுமங்கலிகள் பிரார்த்தனைகள் இந்த வாரத்தில் பண்ணுறதுனால இன்னும் ஒரு அதிகமான நல்ல பலன் ஏற்படும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் யாராவது தம்பதிகளாக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. சுமங்கலிகள், பெண்கள் சுமங்கலிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு அவளுக்கு ஏதாவது வெத்தலை பாக்கு சீவல், ஒரு ஜாக்கெட் விட்டு வச்சு கொடுத்து, பூ பழம் வச்சு கொடுத்து அவங்கள வழிகூட்டி அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது சிம்மத்திற்கு. இந்த வாரம் உங்கள் வீட்டில் மங்கள காரியத்துக்கான பேச்சுகள் ஆரம்பமாகும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்க போகுது. குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஆரம்பிக்க போகுது. நம்ம மேலே விழுந்த ஒரு சின்ன வருத்தம் இந்த பிப்ரவரி 1க்குள்ளே அது மறைய போகுதுங்க. ஒரு பிஸி ஷெட்யூலுக்குள்ளே வரப்போகிறீங்க சிம்மராசி. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். நீங்கள் முருகபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். முருகபெருமான் அள்ளி கொடுக்க போகிறார், கிள்ளி கொடுக்க மாட்டார்.
கன்னிராசி. கன்னிராசிக்கு எதிர்பார்ப்பை விட இன்னும் அதிகமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரம். 5வது வீட்டில் இருக்கிற புத பகவான் 6வது வீட்டுக்கு இடம் மாறுகிறார். இந்த இடத்துல 2 விஷயம். ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே யார் யார்கிட்ட பேசணும், ஃபைனல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி தீர்த்துருங்க. ஜனவரி 29ஆம் தேதி ராத்திரிக்கு பிறகு உடல் நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வச்சுக்கிங்க கன்னிராசிக்காரர்கள். அதுவும் முக்கியமாக ஹெட் பெயின், நரம்பு சம்பந்தமான விஷயம், ஹெட்டு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பனி கொஞ்சம் அதிகமாகி இந்த வாரத்தோட இறுதியில் 29 ராத்திரி 30, 31, 1 ஆகிய 3 தேதிகள் பனி சம்பந்தமாக நமக்கு சுவாசங்கள் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கன்னிராசி மட்டும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதனால் தலை குளிக்கிறதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து தலை குளிங்க. பெஸ்ட் ஐடியா கன்னிராசிக்கு சொல்கிறேன். பிப்ரவரி 1க்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க. புதிய வர்த்தகங்கள், புதிய யுக்திகளை கையாள போகிறீங்க. பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் முருகன் எல்லாத்தையும் பார்த்து பாருங்க. எந்த விஷயத்திலையும் உங்களை கவலைப்பட வைக்க மாட்டார். முருகனுக்கு தெரியும் என்ன நடக்கணும் அப்படின்னு. அதை நடத்தியும் கொடுப்பாருங்க. இந்த வாரம் மனசு போல வாழ்க்கை, நல்லது நடக்கும், அமோகமாக இருப்பீங்க. துளாராசி. துளாராசிக்கு இந்த வாரத்தில் பாருங்க, புத பகவான் 4வது வீட்டிலிருந்து 5வது வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறாருங்க. அதுவும் பாருங்க 29 ஜனவரி 29 ராத்திரி உங்களுக்கு என்ட்ரி ஆகிறாரு 5வது வீடு. அப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 4வது வீட்டுக்கு உள்ள 5வது வீட்டுக்கு போகும்போது புதனுடைய விஷயங்கள் என்ன, உங்கள் தாய் வழி உறவு லாபம் ஏற்படும். பெண்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது தடைப்பட்ட விஷயம் ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது. அது மாதிரி ரொம்ப நாளாக இழுபறியாக இழுத்துக்கினே இருந்த எல்லா விஷயமும் டக்கு 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 டக்குன்னு முடிய போகுதுங்க. அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது பண வரவுகள், பேங்க் சம்மந்தமான டீலிங், இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக முடிய போகுதுங்க. ஒரு எதிர்பார்த்த ஒரு புது விஷயம் ஒன்று வாங்க போகிறீங்க. வீட்டுக்கு ஒரு புது பொருள் ஒன்று வரப்போகுதுங்க. கம்பல்சரி இந்த வருஷம் இந்த வாரத்தில் ஒரு பர்ச்சேசிங் பண்ணியே ஆகணும். ஒன்றுமே மிஸ் பண்ணவே முடியாது. அதனால் ஏதாவது ஒரு பர்ச்சேசிங் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சமூகத்தில் உறவுகளுக்கு முத்தி ஒரு கௌரவத்தை வர வச்சுக்கிறதுக்கான அற்புதமான வாரம். பிப்ரவரி 1க்குள்ளே பல அற்புதங்கள் நடக்க போகுது. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. முகத்தில் ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் சில பேரை புரிஞ்சிக்கலேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண போகிறீங்க. இனிமேல் இவங்களை இப்படி தான் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட போகிறீங்க. உங்களை பெரும் தொல்லைக்கு ஆளாக்குறது யாருங்க? பக்கத்தில் இருக்கிற உறவுகளும் தெரிஞ்சவங்களும் தான். அதனால் அந்த உறவுகளுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சின்னதாக கேப் ஒன்று வைக்க போகிறீங்க. அதில் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. முருகனை இந்த வாரம் நிறைய வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமான் பல விதத்தில் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாரு. துளாராசி சிறப்பாக இருக்க போகிறீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு 3வது வீட்டிலிருந்து 4வது வீட்டிற்கு இந்த புத பகவான் போகிறார். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 4வது வீட்டுக்கு போகிறாரு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னு கேட்டால், 3ஆம் வீட்டில் இருக்கிறனால இரத்த உறவுகள் மீது இருந்த வெறுப்புகள் விலக போகுது. நம்ம வீட்டில் நமக்கு குடும்பத்து மீது இருந்த ஒரு மனசு கஷ்டமான விஷயங்கள் விருச்சகத்திற்கு விலக போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட போகுது. கொஞ்சம் கடனை எப்படி அடைக்கலாம், கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எண்ணம் வரப்போகுது. இந்த பணத்தை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கணும், இன்னும் யாரையாவது ஒரு நட்பு வச்சுக்கணும், நம்ம யாராவது நிறைய கான்டாக்டை ஏற்படுத்திக்கணும் அப்படின்லாம் ஒரு பயங்கரமாக ஆற்றலாம் ஏற்படுத்தி சில பேர் டைரியெலாம் போட்டு எழுதலாம் போகிறீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானத்தை ஈட்டுவதற்கு மூளை வேலை செய்யும். வீட்டில் நல்ல விஷயங்களுக்காக மூளை வேலை செய்யும். ஸோ இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறீங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடல் நலங்களில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால வயிறுக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையான விஷயத்தை மட்டும் சாப்பிடுங்க, தேவையில்லாத விஷயத்த சாப்பிட வேண்டாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானை அதிகமாக இந்த வாரம் வழிபாடு பண்ணுங்கள். முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சதுன்னா
முழு விரதம் இருக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு ஏதாவது ஒரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சின்ன பயணங்கள் அனுகூலமாகும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த இடத்துல யாராவது உங்களுக்கு ஒரு சின்னதாக உதவி செய்ய வாய்ப்பு இருக்குங்க. ஆகா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு அந்த இடத்துல ஒரு உதவி கிடைக்கும். ஆண்டவன் அந்த விஷயத்தையும் உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாருங்க. உங்களை எங்கேயும் ஆண்டவன் இந்த வாரத்தில் கைவிட மாட்டார். நல்லது நடக்கும். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த வாரம் புத பகவான் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண போகிறாருங்க. 2வது வீட்டிலிருந்து 3வது வீட்டுக்கு போகிறார் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் உங்கள் பேர் கௌரவத்தை ஏற்படுத்த போகிறார். அது மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமாக மனசில் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிடும். ஸ்மார்ட் யோசனைகள், இனிமேல் இப்படி நடந்துக்கணும், இனிமேல் இப்படி பேசணும், இனிமேல் இப்படி இருக்கணும் அப்படின்னு பிப்ரவரி 1க்குள்ளே பயங்கரமாக ஸ்மார்ட்டாக பிளான் போட்டு அதை நடத்த போகிறீங்க. அரசியல் சார்ந்தவர்களுக்கு மிக யோகம் உண்டு. பெரிய பதவிகள் இருப்பவங்களுக்கு இன்னும் லாபங்கள் உண்டு. ஐடி சம்மந்தமான பீப்புள்களுக்கு இந்த நேரம் ஃபஸ்ட் கிளாஸ் டைமுங்க. அது மட்டும் இல்லைங்க, புதுசாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அதில் ரொம்ப சந்தோஷம் அடைய போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். பணத்தை பற்றிலாம் இந்த வாரம் கவலைப்படாதீங்க. பணம் பல வழியில் கண்டிப்பாக வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகனை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டில் உங்களுக்கு ஏதாவது கரும்புள்ளி இருந்ததுன்னா, கரும்புள்ளின்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க் வீட்டில் வேலையில் இருந்ததுன்னா அது விலகிடும். உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்லது நடக்கும். மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 2வது வீட்டிற்கு போகிறார். ஜென்மத்தில் புத பகவான் இருக்கும்பொழுது நிறைய ஆராய்ச்சிகளை பண்ண வச்சார். ஜனவரி 29க்கு பிறகு 2வது வீட்டுக்கு போகிறார். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பம் நிறைய ஆராய்ச்சி பண்ண வைக்கும். என்ன செய்யலாம், ஏன் இப்படி நடக்குது, குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி, வேலையை பற்றி ஆராய்ச்சி. இது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, ஆனால் சிந்தனை பார்த்தீங்கன்னா எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களை இந்த தடவை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்படி 2 தடவை சார் மேம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தான் அப்படின்னு உங்களுக்கு பதில் வரும். அப்டேட்டுக்கு வர முடியாது. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் மனசு. அதை இந்த உடம்புக்குள்ளே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இந்த வாரம் நீங்கள் நடந்து போகும்போதும் சரி, உட்காந்துருக்கும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, சிந்தனைகள் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வரும். போகிறதுல நல்லதா, நல்லது தான், அலசி ஆராயுது. அப்போ இந்த வாரத்துக்கு மனசை விட்டுருங்க, அது போயிட்டு வரட்டும். அதே ஜனவரி 29ஆம் தேதி ராத்திரிக்கு பிறகு மனசு ஒரு நிலைக்கு வந்துடும். ஆமாங்க, இதுதான் இனிமேல் செய்யணும், இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பல ஸ்கெட்ச் போடுவீங்க. பல விஷயங்களை அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. வெறுப்பாக இருப்பவர்கள் உங்களுக்கு இனிப்பாக நல்ல செய்திகளை சொல்லுவாங்க. உங்கள் காதலியே நல்ல செய்திகள் வந்து விழும். உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மகத்தான வாரமாக மகரத்துக்கு அமையப்போகுது. இந்த வாரம் முருகப்பெருமானை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். சந்தனம் வச்சுக்கிங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். புதிய கான்டாக்ட் ஏற்படும். அந்த கான்டாக்ட் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தும். எப்பயுமே புகழ்கிறவங்க புகழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் விட உங்களோட நெருக்கமாக ஒரு அன்பு கிடைக்கும் பாருங்கள். அதுதான் இந்த வாரத்தோட ஹைலைட்டுங்க. நல்லது நடக்கும். கும்பராசி. கும்பராசிக்கு இது வரைக்கும் 12ல் இருந்த புத பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். இப்போ 12வது வீட்டில் ஜனவரி 29 வரை 12வது வீட்டில் இருக்கிறார். அதை ராத்திரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1ஆவது இடத்துக்கு வரார். அது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அபிவிரதமான புத்திசாலித்தனத்தினால இழந்த உறவுகள் மீண்டும் கிடைக்க போகுது. அதாவது செதர்ன மனிதர்களை திருப்பி சேர்க்க போகிறீங்க. இனிமேல் ரமண மகரிஷி மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்க போகிறீங்க. ஆமாங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஏறத்தாழ ரமண மகரிஷி, திருவண்ணாமலை இது மாதிரி சிந்தனைகள்லாம் இந்த வாரத்தில் வருங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே இனிமேல் ஈசன் தான், சிவபெருமான் தான் அப்படின்னு ரொம்ப தத்துவங்கள்லாம் உதிர்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக உங்கள் மனசை முதல்ல லேசாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த வாரம் முடிவு செஞ்சு அடிக்க போகிறீங்க. கில்லி தான் இந்த வாரத்தில் தெரிஞ்சிட போகுது. இனிமேல் ஒரு ரூபாயிலையும் நம்பக்கூடாதுங்க. நம்ம மனசை லேசாக்கிறதுக்கு ஆண்டவனை இறங்கணும். ஆண்டவன் என்ன சொல்கிறான், எது செஞ்சாலும் சிவனுடைய விளையாட்டுன்னு திருவிளையாடல் நினச்சி இந்த வாரத்தை நடத்த போகிறீங்க.
இந்த வாரம் உங்கள் மனசு லேசாக போகுது, எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. பிப்ரவரி 1க்குள்ள மனசில் இருந்த பாரம் விலகிடும். இனிப்பான சம்பவங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் சில சுப விஷயங்களை பற்றி பேச்சுகள் காது கொடுத்து கேட்கலாம். உங்கள் மேலே இருந்த ரீமார்க்கெல்லாம் விலகிடும். உங்கள் பிஸ்னஸ்ஸு வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும், வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டில் ஏதாவது பூஜைகள் நடத்துறதுக்கான பிளானிங்கும் பண்ணுவீங்க. அதில் திருப்தியும் அடைவீங்க. சமூகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்து சேருங்க. பெஸ்ட் ஆஃப் லக், நல்லது நடக்கும். மீனராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் இருக்கக்கூடிய புத பகவான் 12வது வீட்டுக்கு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராத்திரி 12ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்க போகுது. மனசில் யாரையாவது ஒருத்தவங்களை சந்திக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்கள சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்கள் மனசு பிளான் போட்டு தரப்போகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய யாத்திரைகள்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வெகு தொலைவு பயணம் சென்று கூட முருகனுடைய ஆலயத்தில் வழிபாடு பண்ண வாய்ப்பு இருக்குது. நரசிம்மர் கோயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் எதிரிகளையும் துரோகிகளையும் அழிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு வியூகம் வகுக்க போகிறீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை மனசு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போதுங்க. அப்போ மனம் போன போக்கில் போங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரர்கள். மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அது உங்களை வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் உங்களை உறங்க விடாது. உங்களை ஊரே பேசுகிற அளவுக்கு உயர்த்துறதுக்கான வேலைகளை இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாரத்தில் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. பிப்ரவரி 1க்குள்ளே உங்கள் மனசோட ஆக்டிவிட்டி நிறைய மாறப்போகுது. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக போகிறீங்க. உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுதுங்க. ஸோ தை மாதத்தில் இதுதான் ஒரு பெஸ்ட் வாரமாக உங்களுக்கு அமையுது. இந்த வாரத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். எதிர்பார்த்த இனிப்பான செய்திகள் கண்டிப்பாக மீனராசிக்கு வந்து சேரும். நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏகமாக பார்க்கும்போது சிறப்பான ஒரு தருணத்தை 12 ராசிக்காரர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ, பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் எனக்கு இந்த வாரத்தில் இந்த தேதி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் பண்ணுறோம். கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களும் கல்யாண நாளை உங்களுக்கு தெரிவிங்க. வாழ்த்துக்களை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லது நடக்கும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வச்சுக்கிங்க. மனசு எவ்வளோ பெரிய கஷ்டங்களை வந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும், எதையும் பெருசுப்படுத்தாதீங்க. இந்த வாரத்தில் எதையும் பெருசுப்படுத்தாமல் அப்படி தட்டி விடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு கொட்டி கிடைக்கும். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.